ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் ரொம்ப கருணை கொடூரமாக கதையை கொண்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம விஜய் ஃபீல் பண்ணுறாராமா. அவர் ஸ்டேஷனில் இருந்துட்டு அப்படியே நம்ம காவேரியை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம காவேரி ஒரு பக்கம் விஜயை நினச்சி அழுதுகிட்டு இருக்க. இப்படி மாறி மாறி அழுதுகிட்டே இருந்தால் ரொம்ப கடுப்பாகுதுரா, சீரியலு காண்டு ஏற்றுற மாதிரி போகுதுரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க தான் இப்படி அழுதுட்டு இருக்காங்க, நாங்கள் ஏதாவது பண்ணுறோம்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சது யாருன்னு பார்க்குறீங்க, நம்ம கங்காவும் குமரனும் தாங்க. கங்கா ஒரு பக்கம் தங்கச்சியை மனசை தேத்தி விடுறாங்க, நம்ம குமரன் ஒரு பக்கம் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கே உங்கள் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி, அதாவது வெண்ணிலாவோட மாமா வீட்டில் போய் நின்று கேள்வி மேலே கேள்வி கேட்க, கடைசியில் இங்கே கடத்தி வச்சிருக்காங்க. மீசக்காரன் நண்பா, உன்னையே கடத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா அது இந்த கட்டத்துறைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்க, இவர் வெள்ளையன்றாரு அப்படிங்கிற இப்படி ஜாடமாடியாக பேசுகிறாராமா. கடைசியில் பார்த்தா மாட்டிக்கிட்ட கோபாலு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அட்ரஸ் டீட்டெயிலாம் கேட்டுட்டு இவர் கிளம்பி வந்துட்டு இருக்க டைமில் குமரனோட ஃபோட்டோ அமுச்சு விட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரவுடிங்களை வச்சு கடத்த போகிறாங்களா இல்லை மர்டர் பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம நிவின் வந்துட்டு எல்லாத்தையும் இவங்களோட எல்லா பிளானையும் ஒட்டி கேட்டார்னா பார்த்துக்கோங்க. நிவின் வந்து ஃபோன் பண்ணி குமரனுக்கு வான் பண்ணி விட்றாங்க, அண்ணா எஸ்கேப் ஆகிடு, ஒன்றை தான் தேடுறாங்க, வலை வீசி தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் காட்டு பூச்சி வேலையை காட்டுடா ரேஞ்சுக்கு இவ காட்டுன்னு ஆட்டி விட்டு போயிட்டாரு. எப்படா எல்லா படத்துலையும் வந்து ஒட்டு கேட்குறீங்க, ஏதாவது ஒன்று உருட்டி விட்டு போயிடுறீங்க, கடைசியில் டொபக்கடின்னு மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா ரவுடிங்களும் வெளியே வந்து பார்க்க கடைசியில் ஒன்றுமே இல்லைங்க. யாரு தாண்டா எங்களை காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. எல்லாம் அவன் செயல், வாழ்க வளமுடன் நம்ம வாழ்த்தை தான் சொல்லணும் போல். அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, இவங்க என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியலங்க. எப்படியோ இந்த வாரத்தில் இதுக்கு ஒரு எண்டு போட போகிறாங்க, அதுக்குள்ளே குமரனுக்கு ஒரு எண்டு விழுந்துரும் போல். கத்தி எடுத்துக்கிட்டு ரவுடிங்க எல்லாம் டமால் டுமால் டிஷும்னு அடிச்சிட்டு இருக்காங்க. டேய், 4-5 பேர் பொழந்து கட்டினா நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பேர்த்து எடுத்துகிட்டு விட்டுற வேண்டியதானே, அதை விட்டுட்டு கத்தியை காமிக்கிறான். டேய், நல்லா வருவீங்கடா,